ஒருத்தர் சிவா. இன்னும் 3 பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு பிகாம் எக்ஸாம் பிகாம்ன்றேனே 12th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஜாயின் பண்றேன்னு இருக்காங்க. So scope operations if the business organization is a car, operations would be its engine. Engine is the core of what a car does. So business organization operations is the core of what the organization does, sir. Operation management is responsible for managing that core. இதுல வந்து it encompasses all the organizational activity that acquire the raw form of inputs, process or convert into a consumable products or services as required to meet the needs of the end customers. OM வந்து deals with both tangible as well as intangible services. Painting a house is a service, but paint which is used as a good. இது எப்படி நடக்குதுன்னா all four factors of production அங்கேருந்து conversion process output வருது. நெக்ஸ்ட் வந்து அதுலேருந்து மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபீட்பேக் அப்புறம் வந்து ஃபைனலி கண்ட்ரோல் ப்ராசஸ். ஆப்ரே அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து ரெண்டு விதமா பிரியுது, கஸ்டமர் சர்வீசஸ் அண்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். கஸ்டமர் சர்வீசஸ்ன்றது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் கஸ்டமர் வான்ஸை வந்து மீட் பண்றது. கஸ்டமர் சர்வீஸ் இஸ் கீ அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். Operation management வந்து must provide something to a specification which can satisfy the customer in terms of cost and timing. The primary objective can be satisfied by providing the right thing at the right price at the right time. Seeing aspects of customer service, basic வந்து manufacture, primary consideration வந்து good, other considerations வந்து cost. Transportக்கு வந்து movement, other consideration cost of the movement. Supply வந்து good, அப்புறம் டைம் ஆஃப் டெலிவரி ஆர் டிலே ஃப்ரம் தி ஆர்டர் என்ன. சர்வீஸ்ன்றது ஒரு சர்வீஸ் நான் பண்ணிக்கிறேன்றது, இப்போ ட்ரீட்மெண்ட் பண்றதும் ஒரு சர்வீஸ், அதுக்கு காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து அதர் கன்சிடரேஷன். ஸோ யூ ஷுட் நோ வாட் இஸ் பிரைமரி கன்சிடரேஷன், அதர் கன்சிடரேஷன். ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன்ன்றது வந்து எப்படின்னா என் ரிசோர்ஸஸை நான் எப்படி பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணுறேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமாக இருக்கட்டும், ஆக்குபென்சியாக இருக்கட்டும், ஸ்பேஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ரா மெட்டீரியலாக இருக்கட்டும், எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது objectives of operations management twin objectives வந்து இங்க சம்மரைஸ் பண்ணிருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸ் அப்ஜெக்டிவ், ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அப்ஜெக்டிவ். கஸ்டமர் சர்வீஸ் அப்ஜெக்டிவ்ன்றது கஸ்டமர் சர்வீஸ் கரெக்டா மீட் பண்ணும். ரிசோர்ஸஸ்ன்றது எனக்கு கஸ்டமர் சர்வீஸ் மீட் பண்றதுக்கு எனக்கு ரிசோர்சஸ் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாக்குறது ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அப்ஜெக்டிவ். ஸ்கோப் ஆஃப் ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது என்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டி லொகேஷன் கரெக்டா ஃபிக்ஸ் பண்றது, பிளான்ட் லே அவுட், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் பண்ணும்போது பெரிய லேஅவுட்டா இருந்தா உள்ளேயே வந்து நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது டிரான்ஸ்போர்ட் தேவையா இல்லையா, இல்ல ப்ரொடக்ஷன் இதுக்கு பக்கத்துலயே வேர் ஹவுஸ் வச்சுக்கலாமா, ப்ராடக்ட் டிசைன் பண்றது, ப்ராசஸ் டிசைன், ப்ரொடக்ஷன் பிளானிங், நம்ம என்னெல்லாம் ஹெட்ஸ் இண்டிவிஜுவல் சாப்டர்ஸா படிச்சோமோ அது எல்லாமே ஸ்கோப் ஆஃப் ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ என்ன ப்ரொடியூஸ் பண்ணோன்றது இம்பார்ட்டன்ட், கஸ்டமரோட நீட் படி ப்ரொடியூஸ் பண்றேனான்றது இம்பார்ட்டன்ட். இட் டாக்ஸ் அபவுட் தி காம்படிட்டிவ் பொசிஷனிங் ஆஃப் தி கம்பெனி. ஸோ இதுக்கப்புறம் வந்து how much to produce, where to produce. Next question, how to produce, process selection layout, when to produce, aggregated planning inventory. நம்ம கிட்ட நிஜமாலே மெட்டீரியல்ஸ் இருக்கா, எம்ஆர்பி மெட்டீரியல் ரெக்வசிஷன் பிளானிங், இன்வென்டரி மேனேஜ்மெண்ட், லேபர் காஸ்ட், இதுல மெட்டீரியல் காஸ்டிங் படிச்சது நான் கரெக்டா தான் பண்றேனா, ப்ரொடியூசிங் த ரைட் திங்ஸ்ன்றது குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் நேத்திக்கு நான் எடுத்தது. Are our missions able to provide the desired results, maintenance management, how to reach the products to the customers, delivery planning. இதுல transportation, warehousing எல்லாமே இருக்கு. ஸோ ஆன் நட்ஷல் என்னன்னா நம்ம செப்பரேட்டா படிச்சோம்ல செகண்ட் லெசன்ல டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங், கெப்பாசிட்டி பிளானிங், அக்ரிகேட் பிளானிங், அப்புறம் எம்ஆர்பி, இஆர்பின்றது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் மெட்டீரியல் காஸ்டிங்ல படிச்சது, சப்ளையரை சோர்ஸ் பண்றது, அப்புறம் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் நேத்திக்கு நான் முந்தானேத்தி தியரி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஐஎஸ்ஓ, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்ன்றது நம்ம இப்ப பார்க்க போறது 4ல லொஜிஸ்டிக்ஸ், இது எல்லாமே வந்து மேஜர் டிசிஷன் ஏரியாஸ். மேனேஜருக்கு வந்து இன்னொரு முக்கியமான பொறுப்பு என்னன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்கில் மேனேஜ்மெண்ட். ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, நான் எவ்வளவு தூரம் கரண்ட் அசெட்ஸ் வச்சிருக்கேன், கரண்ட் அசெட்ஸ் வந்து கரண்ட் லைபிலிட்டி இது பண்றதுக்கு போதுமானதா, ஸ்கில் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடர்ன் ஆபரேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம்னா
manufacturing advantage, service orientation, disappearance of smokestacks, small has become beautiful. அதாவது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் வந்து சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சிருக்காங்க. They are characterized by four features. Manufacturing as a competitive edgeன்றதுல வந்து என்னன்னா, பிளான்ட்டுக்கு வந்து எக்ஸஸ் கெப்பாசிட்டி இருக்கா, இன்னும் கொஞ்சம் கூட நான் டிமாண்டை மீட் பண்ண முடியுமா, இல்ல பிளான்ட்ல வந்து உள்ளுக்குள்ள நான் டோட்டல் டிக்யூஎம் கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்கேனா, பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் ப்ராசஸ் இது பண்ணுமா, ஜஸ்ட் இன் டைம் நான் மெக்கானிசம் எடுத்துட்டு வரலாமா, ஃபிளெக்சிபிள் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கலாமா, கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் சிஸ்டமா அடாப்ட் பண்ணிக்கலாமா, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்றது மேனுஃபேக்சரிங் இஸ் அ காம்படிட்டிவ் எட்ஜ். சர்வீஸ் ஓரியன்டேஷனா என்னன்னா, என்னோட கம்ப்ளீட் மேனுஃபேக்சரிங் செட்டப்பும் ஒரு கோல் நோக்கி இது பண்றாங்க. என்னோட சர்வீசஸ்லயே எது பெரிஷபிள் நேச்சர், பெரிஷபிள் நேச்சர்னா என்ன நந்தனா? வெரி குட் கண்ணா. ஸோ எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. இப்போ நான் வந்து ஒரு பொக்கே ஷாப் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்டான்ஜிபிள் அண்ட் பெரிஷபிள் நேச்சர் ஆஃப் சர்வீசஸ் இது பண்ணி இருக்க முடியுமா, அது என்னெல்லாம் இருக்கு நம்ம கிட்ட, என்னால எவ்வளவு தூரம் நான் கிளைண்ட்டுக்கும் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இருக்கு, எவ்வளவு வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷனா நான் எவ்வளவு நாளுக்குள்ள நான் பண்ணியானோம், அத மாதிரி நான் ஃபெசிலிட்டியை கரெக்டா ஸ்பாட் பண்ணியிருக்கேனா. இப்போ வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல என்னோட ஃபெசிலிட்டி இருக்குன்னா, சென்னை இஸ் மை நியரஸ்ட் ஸ்பாட் ஃபார் சேல்ஸ் இல்லையா, அந்த மாதிரி கரெக்டா என்னால எவ்வளவு தூரம் கஸ்டமர் சர்வீஸ் செக்டர் வந்து நான் இது பண்ண முடியும்னு பாக்குறது சர்வீஸ் ஓரியன்டேஷன். டிஸ்அபியரன்ஸ் ஆஃப் ஸ்மோக் ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஃபேக்டரி பில்ட் பண்றது லே அவுட்டே வந்து ஒரு முக்கியமான விஷயம். என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி, இன்ஃபேக்ட் தே ஆர் ஹோம்ஸ் அவே ஃப்ரம் ஹோம்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஃபேக்டரி இது பண்றதே எப்படின்னா வந்து ஒரு சீனிக் ஸ்பாட் மாதிரி இருக்கு. இப்போ நம்மளோட ஃபேக்டரிஸ்லாம் எங்க இருக்கு? சாரி, நீங்க கோயம்புத்தூரா? ஏய் உங்க சிவா இல்ல இல்ல இருக்காரா? சிவா நம்மளோட சாரி, தூத்துக்குடியில ஃபேக்டரிஸ்லாம் எங்க இருக்கும் சிவா? தூத்துக்குடியிலேவா இல்ல அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் தூத்துக்குடி? அவுட்ஸ்கர்ட்ஸ். அதனால சூப்பர். இப்ப கோயம்புத்தூர்ல எப்படி இருக்கும் மித்ரா? மெயின் ஏரியாலயும் இருக்கும், சிட்டிக்கு அவுட்ஸ்கர்ட்லயும் இருக்கும். சூப்பர். இங்க எப்படின்னா சென்னையிலயும் அதே மாதிரி தான் கண்ணா. ஸ்ரீபெரும்புதூர்னு ஒரு ஏரியா இருக்கு, அதை தான் வந்து ஸ்பாட் அவுட் பண்ணி எல்லா ஃபேக்டரியும் லைனா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா லோட் பண்ணிட்டேன், என்ன பாத்துக்கோங்க. ம். இங்க பாருங்க கண்ணா, நிறைய factories அங்க இருக்கு. 660 கம்பெனிஸ் இன் ஸ்ரீபெரும்புதூர், எல்லாமே மெஜாரிட்டி தான். ஒரு ஸ்ட்ரெச் அப்படியே லைனா. இல்ல நானே போனேன் சிவா ஸ்ரீபெரும்புதூர்ல. ஆஹ் அது என்ன ஃபேக்டரின்னு எனக்கு ஒரு 1 வீக் போட்டாங்க அங்க. இது பார்ட் காம்போனன்ட் ஜப்பானோட ஜப்பான் இண்டஸ்ட்ரி. அவங்க சின்ன காம்போனன்ட் இருக்குல்ல. இப்ப கேக்குறதா சிவா? ஒரு நிமிஷம் தான்.
இப்ப எப்படி இருக்கு? இப்ப பெட்டரா இருக்கா? ஓகே ஃபைன். அதான் நீங்க எப்ப டைம் கிடைக்குமோ இதெல்லாம் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஓகே. நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அதான் கோயிங் ஃப்ரம் ஃபேக்ட்ரி எவ்ரி டே இஸ் நோ மோர் அ எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் லைக் அ ஹாலிடே இங்க சீனிங் ஸ்பாட். எப்படின்னா என்ன, ஊர் கோடியில இருக்க அமைதியா இருக்கும், ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அப்ப என்ன, எல்என்டி ஸ்மித் கிளைம் பிஜிஎம் எல்லாமே வந்து both the transmission that has taken place in the wealth creation scheme. See, knowledge க்கு knowledge upgradations இருக்கும். ஓகே. இப்பெல்லாம் ஃபேக்டரிஸே சூப்பரா பில்ட் பண்றாங்க கண்ணா. நல்ல இன்டீரியர்லாம் போட்டு செம்மையா பில்ட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு நிஜமாலே ஒரு வேலைக்கு போற மாதிரி இருக்காது, ஒரு சீனிக் ஸ்பாட் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதான் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் மை ஸ்மோக் ஸ்டாக்ஸ்னா என்ன, கட 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 கடன்னு அந்த வாழ்க்கையிலேருந்து நிதானமா அப்படி போற மாதிரி இருக்கும். மெயின்லி மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி. ஆனால் நானுமே அது ஃபீல் பண்ணேன். காத்தால நாங்கள் 5:30 கிளம்புவோம், அங்கே போகும்போது 7 மணி ஆகிடும். ஈவினிங் 3:30 கிளம்புவோம், வரும்போது 5 மணி ஆகிடும். ஊர் கோடியில் எங்கேயோ ஒரு இடத்தோம், ஆனால் அது ஃபுல்லாக மரம் செடி கொடி, சாப்பாடு நல்லாயிருக்கும், சாப்பாடு ஃப்ரீ, பக்கத்துலேயே வந்து பசும்பால் கொடுப்பாங்க. போகிறது என்னமோ இதுவாக இன்டர்ன் தான், பட் இதெல்லாம் என்ஜாய் பண்ணோம் நாங்கள். பசும்பால், ஃபுட்டு ஃப்ரீ, ஃபுட்டு வந்து ஹைஜீனிக் ஃபுட்டு, கீரை அந்த மாதிரி போடுவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஒர்க்கர்ஸ் நல்லா பார்த்துப்பாங்க மித்ரா, சூப்பராக பார்த்துப்பாங்க மேனுஃபேக்சரிங்லலாம். ஃபுட்டு சூப்பராக போடுவாங்க, டெய்லி டிஃபன் கூப்பன் ஃப்ரீ. அதே மாதிரி ஜூஸஸ்லாம் இருக்கும். ஜூஸஸ்லாம் வந்து இந்த மாதிரி பாட்டில் ஜூஸ்லாம் இருக்காது, ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரி இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எம்ப்ளாயீஸோட ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட்ல. அவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க, ஹோமுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ், 2.25 மணி நேரம் ஆகும் எனக்கு, நான் வீட்டிலேருந்து கிளம்புனேன்னா. ஸோ அதனால ஸ்மால் ஹஸ் பிகம் பியூட்டிஃபுல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்டர்மீடியட் டெக்னாலஜி வந்து community ownership, regional workplaces utilizing local labor resources for him, small was beautiful. Businessmen all over the world did not believe in இவரோட. see இவர் என்ன சொல்வாருன்னா, ஸ்குமேச்சர் என்ன சொல்றாருன்னா, ஸ்மால் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னா என்னன்னா, ஜெயிண்ட் ஆர்கனைசேஷன்ல வந்து பெரிய அட்வான்ஸ்டு மிஷினரிலாம் வச்சிருப்பாங்க, பட் இன்டர்மீடியட் டெக்னாலஜி வச்சும் ஸ்மால் ஒர்க்கிங் யூனிட்ஸ்லாம் ரன் ஆகிட்டு ப்ராப்பர் இருக்கிற அந்த சுற்றி இருக்கிற லேபரையே வந்து ரெக்ரூட் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க யூனிட்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துலேயே ஒரகடம்னு ஒரு பிளேஸ் இருக்கு. ஒரகடம்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்களே லோக்கல் லேபரா வந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ அப்புறம் ஸ்மால் ஹஸ் பிகம் பியூட்டிஃபுல். ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் வந்து டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், ஷார்ட்டர் ப்ரொடக்ஷன் லைஃப் சைக்கிள், shorter product life cycle, changing needs and preferences of the customers, disruptions and pressure for innovation, globalization, requirement for supreme services and affordable price, pressure for optimization of operational cost. இதெல்லாம் மாடல்ல இது. ஆனால் லைஃப் சைக்கிள் வந்து ப்ராடக்ட் லைஃப்ஸ்லாம் உடனே 6 monthsலேயே ஒரு ப்ராடக்டை இது பண்ணோம் கஸ்டமர்ஸ். இப்போ எல்லாமே யாருக்காவது இப்போ யாருக்காவது இப்போ பேஷண்ட் இருக்கான்னு கிடையாது, எல்லாம் இம்மீடியட்டாக முடிஞ்சிடணும். நான் ப்ராடக்ட் யோசிக்கிறேன்னா உடனே நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரிலையன்ஸ் மாதிரி வந்துடணும். எங்கேயுமே தே டோன்ட் ஹவ் டைம். அதுதான் மாடர்ன் ஆப்ரேஷன் சிஸ்டம். அதனால தான் சுருங்கி 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 கடைசியாக என்ன ஆயிடுதுன்னா, கண் ஆப்ரேஷன் முன்னாடி 1.5 நாள் ஆகும், இப்போ 15 நிமிஷத்தில் பண்ணுறாங்க. ஏன்னா பேஷண்ட்டுக்கு டைம் இல்லை, 4 நாள்லயே வந்து ஒர்க்கு சேர்ந்துடணுன்றாங்க கார்பரேட்டில். வேறு வழி என்ன பண்ணுவாங்க? அதான் மாடர்ன் ஆப்ரேஷன் சிஸ்டம். அதனால டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பாயிண்ட்ல பாருங்களேன், இம்ப்ரூவ் பண்ணி நம்மளை சுற்றி பில்டிங்காக இருக்க போகுது, மரம் இருக்காது, செடி இருக்காது, அனிமல்ஸ் இருக்க மாட்டாங்க, நம்ம மாத்திரையில் அரிசி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க போகிறோம். அதான் நடக்க போகுது. இந்த குளோபலைசேஷன் சொல்லி இந்த மாதிரி நடக்க போகுது. ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா, ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்ன்றது ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக சொல்கிறது, ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது இந்த இன்புட்ஸை வந்து இன்டான்ஜிபிள் சர்வீசஸாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ வென் ஐ சே இன்டான்ஜிபிள் சர்வீஸ் அப்படின்னா, இப்போ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்ன்றது பேங்க், ஏர்லைன்ஸ், யூட்டிலிட்டிஸ், பொல்யூஷன் எல்லாத்தையும் அலைன் பண்ணி அதை வந்து மேனுஃபேக்சரிங்கோட எப்படி கம்பைன் பண்ணுறதுன்றது ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்ன்றது தான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டும் தேவை. ஸோ இட் கெயின்ஸ் குளோபல் மார்க்கெட் பிளேஸு, ஆப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி. டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நம்ம என்ன இஷ்யூவாக படிக்கிறோம் ஆக்சுவலாக,
வெரி குட், சூப்பர். அப்போ நான் எவ்வளோ தூரம் காஸ்ட் கம்மி பண்றேனோ அவ்வளோ தூரம் ஆர்கனைசேஷனுக்கு ஈஸி. அந்த மாதிரி டெக்னிக் சொல்றது தான் ஆப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் நான் சொன்னேன். எவ்வளோ தூரம் நம்ம ஒரு ப்ராசஸ் இன்ட்ரடியூஸ் பண்றோம், வெயிட் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ் எப்படி போகுதுன்னு பார்க்குறோம், அப்புறம் திருப்பி மூவ் ஃபார், அதான் வந்து ஆப்ரேஷன் குவாலிட்டி. ஃப்ளெக்சிபிலிட்டி இதில் நிறைய இருக்கு, டைம் ரெடியூஸ் ஆகிறது. இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், எல்பிபி ப்ராப்ளம்ஸ்லாம் பண்ணும்போது டைமும் வந்து கம்மியாகுது. டெக்னாலஜி சொல்லவே வேண்டாம், ஆட்டோமேஷன், கம்ப்யூட்டரைசேஷன், கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ். ஒர்க்கர் இன்வால்மெண்ட்னா ஒரு விஷயத்துக்கு ப்ராப்ளம் ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்கல்ல, அப்போ அதன் மூலமா டீம் நல்லா பில்ட் ஆகும். ரீஇன்ஜினியரிங்னா என்னன்னா, நான் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துட்டு வரேன், அதனால பெட்டரா ஒரு ப்ராசஸை பண்ண முடியும் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம். என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்னா ரீசைக்ளிங் த வேஸ்ட். ஒன்றும் இல்லை, ஒரு பிளாஸ்டிக் இது இருக்கு, அதை நான் ஃபர்தராக ரீசைக்கிள் பண்ணுறேன். இப்போ சொல்கிறாங்களே ஸ்கிராப் எல்லாம் கூட ரீசைக்கிள் பண்ணி ஒரு ஏதோ ஒரு நல்ல ஒரு இன்புட்டாக எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன்ல, அதுதான் ரைட் சைசிங். அப்படின்னா என்னன்னா, it has been forced on firms to shed their obesity. This has become necessary due to competition, lowering productivity, need for improved profit, and for higher dividend payment to shareholders. Supply chain management என்றது management of supply chain from suppliers to final customers, reduces the cost of transportation, warehousing, and distribution throughout the supply chain. Lean production na, anybody having idea? Lean production. எனி ஐடியா? லீன் ப்ரொடக்ஷனோட கான்செப்டே என்ன தெரியுமா? இம்ப்ரூவ்மெண்ட்ன்றதே இருக்கும், ஆனா தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸை நெக்லெக்ட் பண்ணி தேவை இருக்கிற ஆக்டிவிட்டீஸை மட்டும் பண்ணி கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் மீட் பண்றது தான் லீன் ப்ரொடக்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் லீன் ப்ரொடக்ஷன். ஸோ தட் லீன் ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஆ கார்ப்பரேட் டவுன் சைசிங்ன்றது வந்து எப்படின்னா, அதாவது என்னோட ஆர்கனைசேஷனை நான் நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ ஹைரார்கியை வந்து சிஸ்டமைட்டைஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க சிவா. சிஸ்டமேட்டிக் ஆஃப் மை கார்ப்பரேட் ஹைரார்கி இஸ் கார்ப்பரேட் டவுன் சைசிங், ரைட் சைசிங். போதும், இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 3 பேர் போதும்னா போதும். லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட்ல 5 பேர் இருந்தா போதும், 10 பேர் வேண்டாம். அதுதான் கார்ப்பரேட் டவுன் சைசிங். ஏன்னா நான் அவனுக்கு பேமெண்ட் பண்ணோம்ல, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்காங்கன்னா அவனுக்கு பேமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? என்னோட கம்பெனி காஸ்ட் ஜாஸ்தி ஆகும். அதுதான் ரைட் சைசிங் ஹஸ் பீன் ஃபோர்ஸ்ட் ஆன் ஃபர்ம்ஸ் டு ஷெட் தேர் ஒபிசிட்டி. ஒபிசிட்டினா என்ன? குண்டா இருக்கிறது. இங்க என்ன குண்டா இருக்கிறதுன்னு என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஹைரார்கி ஸ்ட்ரக்சர் எவ்வளோக்கு எவ்வளோ நான் ப்ராடா வச்சிருக்கேனோ, எவ்வளோக்கு எவ்வளோ நான் வேல்யூடட் ஆக்டிவிட்டீஸ் இன்கார்பரேட் பண்ணி வச்சிருக்கேனோ அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு ப்ராப்ளம். ஆனால் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுன்னா, சுருக்கி நீட்டா நல்லா எக்ஸசைஸ் பண்ண பாடி எப்படி இருக்கும், தேவையான இருக்கிற ஃப்ளஷ் தான் இருக்கும், தேவையில்லாத ஃப்ளஷ் வெளியில போயிடும். கரெக்டா? ஸோ வாட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ பாடி அதுதான் கரெக்டாக இருக்கும். யோகா பண்ணுற பாடி, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுற பாடிலாம் ஃபிட்டாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? 75-80 இயர்ஸ்ல கூட அந்த ஆர்மி டிஃபென்ஸ் பீப்புளாக எப்படி இருப்பாங்க? ஃபிட்டாக இருப்பாங்க. அங்கே உடம்புல எதுவுமே அன்னெசரி சதையும் இருக்காது, எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஷெட் தேர் ஒபிசிட்டினா என்ன அர்த்தம்? தேவை இருக்கிற பீப்புள் மட்டும் வச்சுட்டு, தேவை இருக்கிற ஹைரார்கி மட்டும் வச்சுட்டு, தேவையில்லாத ஹைரார்கியோ ரிசோர்ஸஸோ கம்ப்ளீட்டா நெக்லெக்ட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்றது அர்த்தம். இது எதுக்கு தேவைன்னா, எனக்கு ஒரு காம்படிஷனா இருக்கட்டும், திஸ் ஹஸ் பிகம் நெசசரி. நான் ஒரு காம்படிஷனை மீட் பண்ணணும்னா ஐ ஹவ் டு மேக் இட் வெரி சிம்பிள். அங்க சொன்னாங்கல்ல, ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல். அதான் இம்ப்ரூவ்டு ப்ராஃபிட் பண்ண முடியும், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஜாஸ்தியாக கொடுக்க முடியும். எண்ட் ஆஃப் த டே when I'm going to downsize or right size my infrastructure, ஒரு கார்ப்பரேட் அக்கௌண்டிங் டெர்மினாலஜியில் சொல்லணும்னா சிவா, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கம்பெனி சிவா, ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்ன்றது.
இந்த எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி படிச்சிருக்கீங்களா? ஸோ அது என்ன பண்றாங்க, நான் திருப்பி ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ணி எனக்கு என்னோட ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் அது பேஸ் பண்ணி நான் பண்றேன் இல்லையா, அதுதான் இந்த கார்பரேட் டவுன் சைஸ். ஸோ இதோட மாடியூல் முடிச்சுக்கணும். மாடியூல் 4 மட்டும் பெண்டிங். ஓகே.